மார்னிங் கிளாஸ். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபேஸ் வந்துட்டோம். ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன் தி பேசிக் எத்திக்ஸ் டாக்டர். ஃபைனல் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் எக்ஸாம்ஸ் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி உங்கள் ப்ராக்டிக்கல்ஸ், நீங்கள் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் பேர் செந்தில், 33 வயசாகுது. 3 நாளாக வயிறு வலி. வேற எனக்கு உப்பு நீர் வாசனம் பிரச்சனை இருக்குது. அதுக்கு நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இப்போ இன்னும் வலி இன்னும் போகல. உப்பு நீரா? ஆமாம், உப்பு நீர் வாசனம். என்னம்மா நீ படிச்சுதானம்மா டாக்டர் ஆன? எங்களுக்கு வியாதின்னு உன்கிட்ட காமிக்கலான்னு வந்தேன். இத்தனோட விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியல. நீ எப்படிமா எங்களுக்கு வைத்தியம் பார்ப்ப? நாங்கள் எப்படிமா உன்னை நம்புறது? நாங்கள் வேற யார்ச்சாட் பார்த்துக்குவோமா? கிளம்புங்க போகலாம். Come to my cabin. என்னம்மா, ஒரு பேஷண்ட் கிட்ட கூட உங்களுக்கு சரியா பேச தெரியாதா? ஃபர்ஸ்ட் இயர் லேட் காம்க்கு தனியாக ஒரு செஷன்லாம் எடுத்தோம் தானே? எக்ஸ்பிளைன் மீ. ஏன் இப்படி முடிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க. See, I can understand. It's Tamil Nadu. It has so many different local languages. At first உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அம்மா, நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கொஞ்சமாவது பதில் சொல்கிறீங்களா? சொல்லாமல் தான் என்ன அர்த்தம் இது? நீங்கள் என்கிட்டே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கிளினிக்கல்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட எந்த மாதிரி கம்யூனிகேஷன் வச்சுருப்பீங்கன்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் பேசுங்களேன். பாஸ்ட் 4 இயர்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி எக்ஸாம்ஸோட நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கும். பட் ஆஸ் நவ் யுவர் இன்டர்ன், உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கும் அட் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஷ்யூஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் ஐ ஓவர் கேம் இட். உங்களாலேயும் முடியும் நான் நம்புகிறேன். அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் தான்மா போடணும். இனிமேட்டு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். I can understand, sir. மேம், இதை உங்களை வெரிஃபை பண்ண சொன்னாங்க. குடு. கேஸ் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டியா? சரி, ஓகே, நான் பார்த்தேன். மதன், ஒரு நிமிஷம். உன்னோட பக்கத்து ரோல்மேட் தானடா மொழி. அவள் கம்யூனிகேஷன்ல எவ்வளோ வீக்காக இருக்கான்னு தெரியல. நீ ஏன் அவகிட்ட பேச ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் நீ ட்ரையே பண்ணலையா அப்படின்னு சார் கேட்குறீங்க?
நம்ம கிளாஸ் பொண்ணு தான் தெரியாது. ஹாய். என்னடா இந்த மொழி பொழி இப்படி இருக்கா? நீங்களாவது கொஞ்சமா கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அவனை சொல்லலாம்ல. அதெல்லாம் புரியுது சார். பட் நாங்களே எவ்வளோ பேசணும்னு ட்ரை பண்ணோம். நான் கூட இத்தனைக்கும் எவ்வளோ தூரம் பேசணும்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த பொண்ணு பேச மாட்டேங்கிறா சார். சரி, நான் அவளை பார்த்து மதன் பல்ஸ் செக் பண்ணுங்க. பேஷண்ட் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு பேஷண்ட்டை மாத்தி கொடுத்ததுனால பாரு அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாரு. உன்னோட கேர்லெஸ்னஸ்னால இந்த மாதிரி எனக்கு தெரியாது. நீ போயிட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ற இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாரு போய் சொல்லி போ. கிளம்பிட்டோமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்தேன். இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துடுவேன். இரு, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு 5 மினிட்ஸ்ல உனக்கு நான் கால் பண்றேன், வெயிட் பண்ணு. மிஸ் மொழி, உட்காருங்க உட்காருங்க, ப்ளீஸ் நான் கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆகுது சார். ஆக்சுவலி உங்களோட கில்ட் எனக்கு வந்து புரியுது. நீங்க கேஸ் ஷீட்டை மாத்தினதால ஒரு பேஷண்டோட லைஃப் வந்து இப்போ எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த ரீசன் என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இது மூலமா உனக்கு தெரியப்படுது என்னன்னா கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சனை நம்ம எப்போ பெஸ்ட் டாக்டர்னு சொல்லுவோம்னு பார்த்தா அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை அவங்க கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணி அவங்க வந்து அது மூலமா வந்து என்ன தப்பு பண்ணுவோம் அதை வந்து சரி பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீ பண்ணனா முன்னாடியே ஒரு பெஸ்ட் டாக்டர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மூலமா உன்னோட மிஸ்டேக் என்ன, கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷனை ரெக்டிஃபை பண்ணு, நீ வந்து நல்ல டாக்டர் ஆகணும்னு நான் நம்புறேன்.